ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஷயுவ்ரதம் கோமிருக காக்கச்சர்யாம் ஷயுவ்ரதம் கோமிருக காக்கச்சர்யாம் சிரம் சரன்னாப்யபரம் ஸ்வரூபம் சிரம் சரன்னாப்யபரம் ஸ்வரூபம் தவாஹ்ருதாங்க குடகாச்சலேத்வம் தவாஹ்ருதாங்க குடகாச்சலே த்வம் தாபான் மமாபா குருவாதநாத தாபான் மமாபா குருவாதநாத ஷயுவ்ரதம் கோமிருக காக்கச்சர்யாம் சிரம் சரன்னாப்யபரம் ஸ்வரூபம் ஷயுவ்ரதம் கோமிருக காக்கச்சர்யாம் சிரம் சரண்ணாப்யபரம் ஸ்வரூபம் தவாஹ்ருதாங்க குடகாச்சலேத்வம் தாபான் மமாபா குருவாதநாத தவாஹ்ருதாங்க குடகாச்சலே த்வம் தாபான் மமாபா குருவாதநாத. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஷயுவ்ரதம் மலைப்பாம்பு போல வாழ்தல், கோமிருக காக்கச்சரியாம் பசு மான் காகம் ஆகியவை போல வாழ்தல் முதலியவற்றை சிரம் சரண் நெடுங்காலம் செய்து பரம் ஸ்வரூபமாப்பிய இறுதியில் பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைந்து குடக அச்சலே குடகுமலையில் தவாஹிருத காட்டுத்தீயால் அழிக்கப்பட்ட அங்கக திருமேனியை உடையவரான ரிஷபதேவர் என்ற திருமேனியை உடையவரான வாத்தநாத வாயுபுரீசா துவம் நீங்கள் மம தாப்பான் என்னுடைய தாபங்களை அபாகுரு தீர்த்தருள்வீராக. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஷயுவ்ரதம் கோமிருக காக்கச்சர்யாம் சிரம் சரன்னாப்யபரம் ஸ்வரூபம் தவாஹ்ருதாங்க குடகாச்சலே த்வம் தாபான் மமாபா குருவாதநாத. அவ்வாறு தரணியெங்கும் சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் மலைப்பாம்பு பசு மான் காக்கை இவைகளைப் போல வாழும் விரதத்தை கை கொண்டீர்கள் அப்படிங்கிறார். மலைப்பாம்பு போல இருக்கிறதுனா என்ன? மலைப்பாம்பு ஒரே இடத்துல அசையாமல் கிடக்கும். அது மட்டும் இல்லை, அது கிட்ட ஏதாவது ஒரு இறை வந்தால் தான் அதை விழுங்கும். விழுங்கின அப்புறமே நகரவே நகராது, அப்படியே பட்டு கிடக்கும். அந்த மாதிரி ஒரு விரதமாக ஒரு இடத்தை விட்டு வெகு காலம் நகராதில்ல, அது ஒரு விரதமாக. இதை போல் ரிஷபதேவர் இருந்தாராம். பசு கெட்டதெல்லாம் விட்டுரும், ரொம்ப பார்த்து நல்லதை மட்டும் புல் அது மாதிரி தான் சாப்பிடக்கூடியதை மட்டும் சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிட்டுண்டு அதுபோல் இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுண்டு சில காலம் இருந்தாராம். மான்கிறது நல்ல இடத்துக்கும் போகும் கெட்ட இடத்துக்கும் போகும், ஆனால் பார்த்து நல்லதை மட்டும் சாப்பிடுமா. காக்கை எப்படின்னா தீயதையும் புசிக்கும். அதுபோல் இவர் எல்லா விதமும் முயற்சி செய்து அந்த மாதிரி எல்லாம் இருப்பார். தனக்கு தன்னுடைய உடம்பை தன்னோட இதை தனக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு நான் என்ன விரும்புகிறேனோ அந்த விரதத்துப்படி என்னால் இருக்க முடியணும் அப்படின்னு நினச்சி இருப்பாராம். மேலும் யார்கிட்டையும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக வாயில் கற்களை போட்டுக்கொண்டு பறைத்த தலையோடு சஞ்சரிப்பாராம். இவ்வாறெல்லாம் சிறிதும் சரீர பிரஜை இல்லாமல் வாழ்ந்து அவர் எல்லாவற்றிலும் மேலான பேரின்ப வடிவம் பெற்றார். குடகுமலையில் காட்டுத்தீயினால் அழிக்கப்பட்ட திருமேனியனான வாயுபுரீசா, நீர் என்னுடைய தாபங்களை போக்கி அருள வேண்டும் என்று பட்டத்திரி கூறுகிறார். அதாவது ரிஷபதேவர் தன் தவ வாழ்க்கையால் பகவானோட திருவடிகளை அடைந்தார். அவருடைய உடலை அவர் குடகுமலை காட்டில் விட்டுவிட்டு வைகுண்டம் சென்று விட்டார். ஒரு சமயம் குடகுமலையில் காட்டுத்தீ வந்தது. அந்த காட்டுத்தீ பரவின போது அவரோட உடல் அந்த அக்னியில் எரிஞ்சு போச்சு. ரிஷபதேவர் சரிதத்திற்கு பிறகு வரும் ஜடபரதரின் கதையை பட்டதிரிகள் விரிவாக கூறவில்லை.
ரிஷபதேவர் அவதூதரைப் போன்ற வேஷமிட்டு திரிந்ததால் புத்தி தடுமாறியவர் என்று மக்கள் தவறாக நினைத்தனர். ஒருவராலும் அவரது உயர்ந்த யோக நிலையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பற்பல யோகிகள் சித்திகளை பெறுவதில் நாட்டம் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த அஷ்டமா சித்திகளையும் ரிஷபர் துறந்தார். மிக கடுமையான தவங்களை கூட செய்கின்ற முறையினை காட்டி அனைவருக்கும் உதாரணமாக திகழ்ந்தார். எவ்வாறு இந்த உடலினை துறப்பது என்பதை யோகிகளுக்கு போதிப்பதற்காகவே அவர் பித்தரை போன்று உலவித்திரிந்தார். ஸ்ரீல பிரபுபாதர் வேதஞானம் நிறைந்த ரிஷபதேவரின் உன்னத குணங்கள் உயிர்களின் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் வல்லமை உடையது என்று கூறுகிறார். ரிஷபதேவராக அவதரித்த பகவானுக்கு நாம் நம் வந்தனங்களை செலுத்துவோம்.